பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் சாலை கட்டமைப்பின் தரத்தை மேம்படுத்த இந்த அரசு உறுதியாக உள்ளது. முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 1262 கிலோமீட்டர் நீளத்திற்கு 2587 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை அகலப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 4881 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 2824 கோடி ரூபாய் செலவில் 16 புறவழிச்சாலைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பருவமழை காலத்தில் போக்குவரத்து துண்டிக்கப்படாமல் இருக்க 2006 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1113 உயர்மட்ட பாலப்பணிகள் எடுக்கப்பட்டு 683 உயர்மட்ட பாலப்பணிகள் முடிவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. மீதமுள்ள 430 உயர்மட்ட பாலப்பணிகள் கட்டும் பணிகள் நடந்து வருகிறது. சிவகாசி நகருக்கு வெளிவட்ட சாலை அமைக்கும் பணியும், மன்னார்குடி நகருக்கு வட்டச்சாலை அமைக்கும் பணியும், திண்டுக்கல் நகருக்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணியும், திருச்சி ஸ்ரீரங்கம் இடையே உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியும், அவிநாசி முதல் மேட்டுப்பாளையம் வரை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணியும் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் மாரங்கியூர் ஏனாதிமங்கலம் சாலையில் கோரையாற்றின் குறுக்கே பாலம் கட்டும் பணி ஆகியவை 665 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த சாலைகள் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வரும் நிதியாண்டில் மேற்கொள்ளப்படும். கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையுள்ள 14.6 கிலோமீட்டர் நீளமுள்ள பகுதியில் காணப்படும் பெரும் அளவிலான போக்குவரத்து நெரிசலை குறைத்திடும் வகையில் 4 வழி உயர்மட்ட வழித்தடம் ஒன்றை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும். ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு சிஆர்ஐடிபி 8365 கோடி ரூபாயும், சென்னை எல்லை சாலை திட்டத்திற்காக 2267 கோடி ரூபாயும், சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தட திட்டத்திற்கு 908 கோடி ரூபாயும் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 40 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாத கடலூர் சரக்கு துறைமுகம் தற்போது 150 கோடி ரூபாய் செலவில் கூடுதல் வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் அத்துறைமுகத்தை ஆண்டு ஒன்றிற்கு சுமார் 35 லட்சம் டன் சரக்குகள் கையாளும் வசதி கொண்டதாக தரம் உயர்த்திட உரிய ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழ்நாட்டின் மத்திய மண்டலம் பெரும் பொருளாதார வளர்ச்சி பெறும். தமிழ்நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த முக்கிய சாலை கட்டமைப்பு திட்டங்களை சிறந்த மேலாண்மை முறைகளை பின்பற்றி செயல்படுத்திட ஒரு சட்டபூர்வ அமைப்பை உருவாக்க முடிவெடுக்கப்பட்டு தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம், தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவேஸ் அத்தாரிட்டி அமைத்திடும் சட்ட முன்வடிவு நடப்பு கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் அரசு தனியார் பங்களிப்புடன் மாநிலத்தில் சாலை கட்டமைப்பு வளர்ச்சிக்கான முதலீடுகளை பெருமளவில் ஈர்க்க இயலும். இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 20,043 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.